எனக்கு அருமையானவர்களே, எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்க என்று நம்புகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த நாளிலே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அது என்ன வார்த்தை என்றால், நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் மகனே, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, குழப்பத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா உங்களோட உள்ளத்தை பார்க்கிற ஒரு தேவன். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆம், சாத்தான் தான் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறவன். அவன் என்ன திட்டம் போடுகிறான்? அதாவது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி நம்ம சமாதானத்தை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுத்து போடணும்னு சொல்லி, வியாதியை கொண்டு வரணும்னு சொல்லி, பொல்லாத மனிதர்களை வைத்து நம்மளை வேதனைப்படுத்தணும், துக்கப்படுத்தணும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேலை இடத்துல சில மனிதர்களை வைத்து நம்மளை தொல்லைப்படுத்தணும் என்று சொல்லி, இப்படியாக அவன் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான். அவன் தீவிரமாக அதாவது இந்த காரியத்தை செய்து நம்மளை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடணும்னு சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். ஆனாலும் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. ஏசப்பா நம்ம கண்ணீரை பார்க்கிற தேவன், நம்ம செபத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பாருங்க, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, எரேமியா 31:13 நீங்க வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆம், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். சாத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறான், உண்மைதான், எப்படியாவது இவனுடைய ஊழியத்தை கெடுத்து போடணும், உங்களோட பிள்ளைகளை எப்படியாவது பாவத்துக்குள்ளார கொண்டு போய் அவங்கள பின்மாற்றம் அடைய செய்யணும். உங்களோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்கள், நீங்கள் கலங்காதீங்க. அவர் ஒரு தாய் போல தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதனால பாருங்க, ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரு உடைய தாயார், வயதான தாயார் ஐசியூவில் இருந்தாங்களாம். அதுவும் அவங்க நினைவில்லாமல் ஐசியூவில் இருந்திருக்கிறாங்க, கோமா நிலையில். அப்பொழுது திடீரென்று 3 மணி காலையில் மகன் அங்கே வெளியே நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு காத்து கொண்டிருந்தாராம். அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லி. அப்போது ஸ்டாஃப் நர்ஸ் ஓடி போய், பிரதர் சீக்கிரம் ஓடி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அப்போ என்ன நடந்துச்சு, எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா, அவங்களுடைய உயிர் போகிற நிலைமை, அவங்க நினைவில்லாமல் போகிறாங்க, உயிர் போகிற நிலைமை.